வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய செய்தியில் ஒரு புதுமையான செய்திகளை சிந்திக்கக்கூடிய செய்திகளாக மக்கள் பார்த்து தங்களுக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கு நீலமலை தொலைக்காட்சியில் வழங்குகிறோம். இப்போது நாம் பார்க்கும் இந்த முதல் நிகழ்ச்சி, சாலைகளிலே மழை காலங்களிலே பாறைகளும் மண்களும் விழுந்து விடுகிறது. இதை பார்க்கின்ற வாகன ஓட்டிகள் மண் விழுந்திருக்கின்ற இடத்தை விட்டு சற்று ஓரமாக தங்களுடைய வாகனத்தை ஒதுக்கி ஓட்டி சென்று விடுகிறார்கள். பெரிய வாகனம் போகிறது, சிறிய வாகனம் போகிறது, நமக்கென்ன சாலையில் கிடப்பதினால் நமக்கு வழி கிடைத்தால் போதுமே என்று போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார், தன்னுடைய காரிலே பார்க்கிறார், சாலையிலே இந்த கற்களெல்லாம் விழுந்து கிடக்கிறது, தடுமாறி ஏதாவது நடந்து விடலாம், விபத்துகள் ஏற்பட்டு விடலாம், இதில் உயிர் சேதங்கள் கூட நடந்து விடலாம் என்று தன் பயணம் சற்று தடைபட்டாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய காரிலே இருந்து தனி மனிதனாக இறங்குகிறார். இறங்கி அந்த பாறைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார். சிறு கற்கள் கூட இல்லாமல் எடுத்து போடுகிறார். பெரிய ஒரு பாறை அவரால் தூக்க முடியவில்லை. இருந்த போதிலும் அதை தள்ளி 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 ஓரமாக அந்த ஓடுகின்ற கால்வாய் பகுதியிலே சாய்த்து விட்டு பிறகு புல்லையும் செடியையும் எடுத்து வந்து இந்த வாகனத்தினுடைய டயர்களிலே இந்த பாறை பொடி குத்தி ஓட்டையாக்கி விடுமோ என்ற காரணத்தால் அதையும் சுத்தமாக கூட்டி ஓரத்திலே தள்ளிவிட்டு பிறகு தன்னுடைய வாகனத்தை எடுத்து செல்லுகிறார். எத்தனை சமூக பணி, எத்தனை அக்கறை! இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருப்பதினால்தான் இன்றைக்கும் நியாயம், நேர்மை, தர்மம் என்று நிலைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லாமல் இதை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்கிறோம். ஒரு உடல் பயிற்சி, மனிதர்கள் உடல் பயிற்சிகளை செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ விதமான உடல் பயிற்சிகள், உடலை லப்பர் போல் வளைப்பது, நெளிப்பது என்றெல்லாம் கூட பார்த்திருப்போம். இங்கே ஒரு மனிதர் நண்டை போல, நண்டு எப்படி வளையிலே இருந்து வெளியிலே வந்து தன்னுடைய சேட்டையையும் செய்கையும் செய்யுமோ அதை போல, அந்த நண்டை போல யோகா செய்வதை போல தன்னுடைய உடலை வளைத்து நெளித்து காலை மடக்கி கழுத்தை நண்டு போல் அங்கும் இங்கும் திருப்பி கைகளை, நண்டுவனுடைய கைகளும் கால்களும் எப்படி செய்யுமோ அதை போல செய்கிறார். இப்படியும் பயிற்சி எடுத்து பலர் பல வித்தைகளை காண்பிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் மனிதன் உடலை வளைக்க முடியுமா என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக இப்பொரு காட்சியை பார்க்க போகிறோம். ஆண்டவன் படைப்பில் எத்தனை அற்புதங்கள், எத்தனை ஆச்சரியங்கள், எண்ணி பார்க்க முடியாத சம்பவங்கள் உலகத்தில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லலாம். ஒரு வண்டு ஒன்று, ஒரு பூச்சி என்று கூட சொல்லலாம், வண்டு என்று கூட சொல்லலாம். அது ஒரு தன்னை விட பல மடங்கு பெரிதான
ஒரு பூச்சியையோ வண்டையோ ஒரு உயிர் ஜீவனையோ இழுத்து செல்லுகிறது. பார்ப்பதற்கு இது உண்பதற்காக இழுத்து செல்லுகிறதா? இத்தனை சிறிய வண்டாக பூச்சியாக இருக்கிறது, தன்னை விட பல மடங்கு பெரிதாக இருக்கிறது, இழுத்து செல்லுகிறதே என்று உத்து கவனித்தால் அது இழுத்து சென்று ஓர் ஓரமான இடத்திலே அதை வைக்கிறது. அப்பொழுதுதான் அது ஒரு ஊரும் பிரயாணியாக ஜீவனாக இருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, காண முடிகிறது. இதை இங்கே வைத்துவிட்டு அது சற்று தொலைவிலே போய் மண்ணை தன்னுடைய மூக்கினாலும் தன்னுடைய கையினாலும் தன்னுடைய கால்களினாலும் நோண்டுகிறது. அந்த மண்ணை நோண்டி அதை பார்த்தால் ஒரு மனிதன் இறந்து விட்டால், ஒரு மிருகங்கள் இறந்து விட்டால் அதை எப்படி குழி தோண்டி மண் தோண்டி அந்த மண்ணுக்குள் அடக்கம் செய்வார்களோ அதை போல இது அந்த மண்ணை நோண்டி ஒரு குழியாக எடுத்துவிட்டு பிறகு இந்த பூச்சியை இழுத்து செல்லுகிறது. இழுத்து சென்று அதன் உள்ளே போடுகிறது. உள்ளே நுழையாமல் இருக்கும்போது தன்னுடைய மூக்காலும் கையாலும் அந்த பூச்சியை அந்த நோண்டிய அந்த குழிக்குள்ளே போடுகிறது. போட்டுவிட்டு எப்படி அடக்கம் செய்வார்களோ அதை போல கல்லையும் மண்ணையும் போட்டு அடக்கம் செய்கிறது. எப்படி இறைவன் செயல்! அடடா, ஒரு சிறு பூச்சிக்கு கூட இந்த அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் செயல்களும் இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய படைப்பு ஆச்சரியத்தை என்னவென்று சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று வார்த்தைகளால் அடக்க முடியாததாக இருக்கிறது. ഇതയും நீங்கள் പാരുங்கள். നിങ്ങൾ ഒരു കണ്ടാൽ തേളാൻ തോന്നൂലേ? പക്ഷെ തേളല്ല, അത് ഒരു ചെറിയ വണ്ട് അതിനേക്കാളും 5-6 ഇരട്ടി വലുപ്പമുള്ള വേറൊരു വണ്ടിനെ പിടിച്ച് വലിച്ച് കൊണ്ടുവരിക. അതും ചത്ത വണ്ടിനെ. നോക്കിങ്ങൾ അതെങ്ങോട്ടാണ് കൊണ്ടുപോകണമെന്ന്. അള്ളാഹുവിൻ്റെ ഒരു കുതിരത്ത് നോക്കിയേ. ഒരു ചെറിയ ജീവി ചത്തതിനെ വലിയ അതിനേക്കാളും എത്രയോ വലുപ്പമുള്ളതിനെ കൊണ്ടുവരിക. സുബ്ഹാനല്ലാഹ്, നോക്കിയങ്ങൾ. അതിനെ അവിടെ കൊണ്ടുവച്ചു. എന്നിട്ട് അതെങ്ങോട്ടാണ് പോകണമെന്ന് നോക്ക്. ഇതാ അത് പറന്നുപോയി. നോക്കിക്കോ. ഇതാ അതിനെ മറവ് ചെയ്യാനുള്ള ഖബർ റെഡിയാക്കുക. അള്ളാഹുവിൻ്റെ മഹത്തായ ഖുദ്റത്ത്. സുബ്ഹാനല്ലാഹ്, നോക്കിയങ്ങൾ. സഹജീവിയോടുള്ള കടപ്പാട്, കടമ, അത് നിറവേറ്റാൻ ഇത്രമാത്രം ദൃഷ്ടാന്തമുണ്ട് ഇതിൽ. അതും നോക്കി, അതിൻ്റെ വലുപ്പം നോക്കിയ മറ്റേ വണ്ടിൻ്റെ. ഒരു പക്ഷേ ഈ വണ്ടിൻ്റെ ജീവിതകാലത്ത് ആ ചെറിയ വണ്ടിനെ ഒരുപാട് ദ്രോഹിച്ചതാവാം. എന്നാലും ആ സഹജീവിയോടുള്ള കടപ്പാട് ഖബർ റെഡിയാക്കി ഈ വലിയ വണ്ടിനെ മറവ് ചെയ്യാനുള്ള ഖബറാണ് ആ ചെറിയ വണ്ട്. അതിൻ്റെ ചെറിയ കൈ കൊണ്ടും കാലുകൊണ്ടും കുഴിക്കുക. നോക്കി എന്നാ സ്പീഡിലാണ് റെഡിയാക്കുന്ന. കുഴി റെഡിയാക്കി ഇതാ ഇതിനെ വന്നെടുത്തു. ഇതാ വലിച്ചു കൊണ്ടുപോവുക. സുബ്ഹാനല്ലാഹ്, അതിനെ കരയിൽ വെച്ചു. അത് താഴെ ഇറങ്ങി ഇതാ അതിനെ വലിച്ച് ഖബറിലേക്ക് ഇറക്കി. ഇതിലൊക്കെ എന്തോരം പാഠമുണ്ടെന്നറിയങ്ങൾ. ഇതാ അതിനെ വലിച്ച് ആ ഖബറിലേക്ക് വെച്ചു. ഇതാ ശരിക്കും ഉള്ളിലേക്ക് ഇട്ടു. എന്നിട്ട് അതിനെ കംപ്ലീറ്റ് മറവ് ചെയ്തു. മറവ് ചെയ്ത് മണ്ണും കല്ലും ഇതാ അതിൻ്റെ തല കൊണ്ട് വരെ അതിനെ കുത്തി അമർത്തുക. ആ ഖബറിനെ അത് സുരക്ഷിതമായി മൂടുക. സുബ്ഹാനല്ലാഹ്, ഇതിൻ്റെയൊക്കെ പാഠങ്ങൾ പറഞ്ഞ തീരൂല. അത്രയും കാര്യങ്ങൾ ഇതിനെക്കുറിച്ച് പറയാനുണ്ടാവും. അള്ളാഹുവിൻ്റെ മഹത്തായ ഖുദ്റത്ത്. ഇതൊക്കെ മനുഷ്യരായ നമുക്ക് ഒരുപാട് പാഠങ്ങൾ പഠിക്കാനുള്ളതായത്.
സഹജീവികളോടുള്ള കടപ്പാട്, കടമകൾ കണ്ടോ. ഓക്കെ, അതിൻ്റെ തല കൊണ്ട് വരെ അതിനെ അമർത്തി റെഡിയാക്കുക. இந்த 3 செய்திகளையும் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி ஒரு கேள்விக்கணையாக, அதாவது உங்களிடமிருந்து எங்களுக்கு கருத்துக்கள் வருவதே இல்லை, அதாவது கமெண்ட் வருவதே இல்லை. இந்த கமெண்ட் என்பது தமிழிலே கருத்து என்று பொருள். இந்த கருத்தை பரிமாறுங்கள் என்று ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களும் நீலமலை NMTV யூடியூப் நேயர்களும் கருத்துக்களை பரிமாற ஏனோ தயங்குகிறீர்கள். அதற்காக உங்களுடைய சிந்தனைக்காக எந்த ஒரு செய்தியையும் தருகிறோம். இப்போது நாம் காண்பிப்பது 1947ஆம் ஆண்டு அடித்த ஒரு கேலண்டர். இந்த தினசரி கேலண்டரில் ஒரு வித்தியாசம் ஒன்று குறைகிறது. 1947ஆம் ஆண்டுக்கு அடித்ததற்கு பிறகு இது போன்ற ஒரு குறையில்லாமல் நிறைவாக வருகிறது. ஆனால் இந்த 1947ஆம் ஆண்டு அடித்த இந்த கேலண்டரில் ஒரு குறை உண்டு. என்ன குறை என்று நீங்கள் கருத்துக்களை சொன்னால் உங்களுக்கு பாராட்டுக்களும் பரிசுகளும் தருவதற்கு நீலமலை தொலைக்காட்சி முன்வந்திருக்கிறது என்று தெரிவித்து, இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் சென்று பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீலமலை தொலைக்காட்சி அங்கத்தினராக மாற வேண்டும். அதோடு உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைப்பதில்லையா? உங்கள் உள்ளூர் பகுதி, அந்த பகுதியினுடைய ஆப்ரேட்டரிடம் கேளுங்கள். நல்ல செய்திகள், உள்ளூர் செய்திகள், திரைப்படங்கள், பாடல்கள், இன்னும் நகைச்சுவை, நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்ல தொலைக்காட்சியாக இருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி ஏன் எங்களுக்கு கிடைக்கவில்லை? தாருங்கள் என்று அவரிடத்தில் அன்போடு கேட்டு, அதே நேரத்தில் உங்களது உரிமையை நிலைநாட்டி பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்